இப்போ இந்த நாட்களில் நான் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெப வாழ்க்கை குறித்து பேசி கொண்டு வருகிறேன். அதிலும் குறிப்பாக ஏதோ ஒரு ஜெபத்தை பற்றி பேசணுங்கிறது இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம் நம்ம, இல்லையா? அப்போ உதாரணமாக கர்த்தருடைய பிள்ளைகளே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை திருப்பி நம்ம வாசித்து கொண்டு வருகிற அந்த வசனம் வந்து 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். ஆமேன். 9ஆம் வசனம், நாங்கள் பலவீனரும் பலமுள்ளவர்களுமாய் இருக்கும்போது சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். நீ அதை விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதை 7ஆம் வசனத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன், 7ஆம் வசனத்தின் கீழையும் நலமானது செய்யும்படி விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போ 9ஆம் வசனத்தில் திரும்ப சொல்கிறார், நான் விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்றார். நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக, சும்மா மொட்டை நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் அவர் சொல்கிறார் பாருங்க. இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அப்போ பொதுவான ஜெப குறிப்பு, கல்யாண, வேலை, வியாதி, சுகம், மற்ற பொருளாதார பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் பொதுவான ஜெப குறிப்புகள். அதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஆனால் இது வந்து முக்கியமாக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஊழியர்களும் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம். அதை தான் கர்த்தருடைய பிள்ளைகளே நான் உங்களோடு கூட நேற்று நான் பேசிட்டு வந்தேன். அதாவது வேதம் சொல்லுகிறது நம்ம நற்சீர் பொருந்தணும். நற்சீர் பொருந்துதல், அதை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும். பெர்ஃபெக்ஷன் அல்லது கம்ப்ளீட் அப்படின்ற மொழிபெயர்ப்பெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அதில் ஆழமாக நான் அதை யோசிக்கும்போது இந்த கம்ப்ளீட் அல்லது பெர்ஃபெக்ஷன் அந்த வார்த்தையை திரும்ப தமிழுக்குள்ளே கொண்டு வரும்போது ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை, அறகுறையான ஒரு வாழ்க்கை இல்லை, பூரணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும். ஆமேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறகுறையாக இருந்துடக்கூடாது. ஆமேன். ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும், வளரணும். டெய்லி நான் உங்களை கர்த்தருக்குள்ளே உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன், உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன், சோர்ந்து போனவங்களை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறேன், சரியா? கண்ணீரோடு கூட இருக்கிறவங்கள ஆண்டவர் தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது ஒரு பக்கம். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளே சரியாக வளர்க்கலன்னு வைங்களேன், அது வீணாக போயிடக்கூடாது. அப்போது ஒரு பூரணமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும். அதுக்கு ஆதாரமாகத்தான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணமாக்க கடவோம் அல்லது பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த பூரணப்படுத்துதல் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. அப்போ நீங்கள் நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், வேலைக்கு போகிறேன், வர்றேன், சர்ச்சுக்கு போகிறேன், வர்றேன், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு வந்து கண்ணாடி வந்து டெய்லி எழுமினோன்னு முகத்தை பார்த்து தலை செய்கிறோம்ல, உடுத்துறோம்ல, நிலை கண்ணாடிக்கு முன்னால் இருக்கிறோம்ல, அதுதான் வசனம் என்ற நிலை கண்ணாடிக்கு முன்னால் நீங்கள் நின்று இந்த வசனத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன்னான்னு பார்க்கணும். இல்லை எங்கள் சர்ச்சில் சொல்லிக் கொடுக்கல, உங்கள் சர்ச்சில் சொல்லிக் கொடுக்கல, அந்த கதைக்கே இடம் கிடையாது. ஏன் நான் இப்படி திரும்பி நேற்று சொன்னதே நீங்கள் திரும்பி சொல்லிட்டு அரைச்ச மாவு அரைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சில 60 வயசுக்கு மேற்பட்ட ஏற்கனவே வசனம் தெரிஞ்ச ஆட்கள் யோசிக்கிறத நான் உணர்றேன். என்ன நான் சொல்ல வரேன்னா,
இது ஆன்லைன் மீட்டிங்ஸ். நேற்று வராதவங்க இன்னைக்கு வந்திருப்பாங்க. அவர்களை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்கு வைக்கிறாரு. சரியா? வேகமாக நான் போகிறேன். 1 சாமுவேல் 10:1 கழுதையை தேடி போன சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாருன்னு சொன்னேன். அந்த அபிஷேகம் அவனுக்கு நல்ல ஆவியை, அந்த அபிஷேகம் என்றாலே குட் ஸ்பிரிட், அந்த பரிசுத்த ஆவியானவர், நல்ல ஆவியானவர் அவருக்குள்ள வந்த உடனே 1 சாமுவேல் 10:16 ராஜ்ய பாரத்தை குறித்து யாரிடத்தில் சொல்லாமல் மறைத்து வைத்தார் என்று பேசினேன். அடுத்ததாக நீங்கள் அந்த 1 சாமுவேலின் புத்தகத்தில் நீங்கள் திருப்பி வைத்துக்கோங்க. என்னுடைய செய்தி கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்குது. அதனால் நான் உங்களோடு கூட சேர்ந்து திருப்பி கொள்கிறேன். அந்த 10ஆம் அதிகாரத்தில் அவர் 1 மறைத்தார், 2வது சொன்ன தேவனுடைய பிள்ளைகளை சீட்டு சவுலின் பேருக்கு விழுந்த போது அவனை தேடுறாங்க, அவனை காணலை. குட் ஸ்பிரிட், தன்னைத்தானே உயர்த்தாத ஒரு மனிதன். அபிஷேகம் பெற்றவங்க தன்னைத்தானே உயர்த்த மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லையே. அபிஷேகம் பெற்றவங்களே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா அதான் ஆவியில் அசுத்தம். அந்த ஆவியில் சில கிரியைகள் உள்ளே வந்துடும். அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளே 22ஆம் வசனத்தை சொன்னேன். அதாவது 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10:22 அவனை தேடி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாங்க. சீட்டு விழுந்துட்டாப்பா, இந்த சவுலை காணாம விசாரித்து ஆண்டவர் சொல்கிறாரு, தளவாடங்களில் இருக்கிற இடத்துல இப்போ அவன் மறைஞ்சிருக்கிறான், ஒளிச்சிருக்கிறான், தன்னை மறைத்து கொள்ளணும். அபிஷேகம் பெற்றவங்க மறைஞ்சிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றவங்களாம் மறைஞ்சு தான் இருப்பாங்க. அப்போ அதாவது அந்த ரைட் ஸ்பிரிட்டில் இருக்கிறவங்க தங்களுக்குள்ளே நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், நிறைய கிருபை இருக்கும். அவங்க தன்னை வெளிப்படுத்தி காட்ட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவங்களா இந்த பாட்டு எழுதுனாங்க, இவங்களா இந்த பாட்டு எழுதுனாங்க, இவங்களா இந்த செய்தியை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க இவ்வளோ பணக்காரரா, எங்களுக்கு தெரியவே இல்லையே. அப்படி அந்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள அந்த தாழ்மையையும் மறைந்து வாழணுங்கிற அந்த கிருபையை ஆவியானவர் அவங்களுக்குள்ள வச்சிருவார். ஓகே, இப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்னொரு வசனம் 27வது வசனம் 26, 27 வாசிக்கலாம் வேகமாக. ஆமென். 10ஆம் அதிகாரம் 26. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ, ராணுவத்துக்கு எவர்களுடைய மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள். அவர்களோடு கூட போனாங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேதாளவன் போல் இருந்தான். ஆமா, அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகம் பண்றான். இது பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அபிஷேகம் பெற்றவங்க அப்படி கண்டும் காணாம போயிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தா அபிஷேகம் பண்றாங்க, பயங்கர சண்டை போடுறாங்க. ஐயா, அபிஷேகம் பெற்றவங்க பயங்கர கோல் சொல்லிட்டு திரியிறாங்க, புரணி பேசிட்டு திரியிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அது ஆவியில் அசுத்தம். அந்த ஆவி இருக்குது, ஆனால் உள்ள அசுத்தம் நுழைஞ்சிட்டு. அப்போ இங்கே சவுலுக்குள்ள நல்ல குட் ஸ்பிரிட் இருந்ததுனால எவர்கள் அதை இராணுவம் அவருடைய ராஜ்யத்தில் அந்த மிலிட்ரியில், அதாவது யாருடைய இருதயத்தை கர்த்தர் ஏவினாரோ அவங்க பாருங்க, ஏவுதல் அவங்க தான் சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு பேலியாளின் மக்கள் அப்படின்னா கமெண்ட் கொடுக்குறவங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா இந்த வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் போடுறாங்கல்ல, அப்படி நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. வசனம் சொல்லுகிறது, இவனா நம்மை ரட்சிக்க போகிறான், இவரா அப்படி பேசிட்டு இருக்காரு. இவங்கள அந்த பாட்டு பாடினாங்க. இவர் வீட்டில் கல்யாணம் பண்ணுறீங்க, இவருக்கா பொண்ணு கொடுக்குறீங்க? அவரு அப்படி பெரிய ஆளா? அவர்கிட்ட என்ன இருக்கு? நல்லா கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பேசுகிற சத்தியத்தை நான் உங்களுக்கு மனதார பேசுறேன். அப்போ அப்படி அவனுக்கு விரோதமாக பேசி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணுறாங்களாம். சொந்த ஜனங்கள் அசட்டை பண்ணுறாங்க. ஆனால் சவுலை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் காது கேட்குது, உண்மையிலே காது கேட்குது.
ஆனால் கேட்டும் கேட்காம போயிட்டே இருக்கார், அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். பெரிய பெரிய தலைவர்களாம் பாருங்கள், அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது சில இன்டர்வியூவில் மீடியாவில் கேட்பாங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அவர் சொல்லுவார், இதுக்கெல்லாம் நாங்கள் அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவங்க அப்படி ரொம்ப கூலாக பேசிடுவாங்க. இதுக்கெல்லாம் போய் கேட்குற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாதிரி கண்டும் காணாமல் போகிற, கேட்டும் கேட்காமல் போகிற அந்த மாதிரி இருதயம் அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள வந்துடும். சரியா? இதெல்லாம் குட் ஸ்பிரிட். சரியா? இப்போ அடுத்த போர்ஷனுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ இதுவரைக்கும் அவனுக்குள்ள நான் சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ண உடனே இந்த குட் ஸ்பிரிட் வந்தது. ஆனால் நம்ம 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க. ஆவியில உண்டாகிற அசுசி, ஆவி, அதாவது வெளியே பார்த்தா ஒன்றும் தெரியாது, பிரைஸ் லார்ட், ஃபோன் வந்தோடனே பிரைஸ் லார்ட் அப்படி எல்லாம் பார்த்தா, தோத்திரம் பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர், சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, அப்படியெல்லாம் பேச்சு வார்த்தைலாம் ரொம்ப நல்லா இருக்கும். வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்கள மிஞ்ச முடியாது, ரைமிங்காக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் உங்களோடு கூட இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கேட்டால், இந்த இப்படிப்பட்ட நல்ல ஆவி உடைய ஒரு சவுல், சரியா, அவன் லைஃப்ல வந்த ஒரு கஷ்ட காலம். வாசிங்க, திருப்புங்க, பைபிளை திருப்புங்க, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ 13ஆம் அதிகாரம் 1 வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. போதும், நல்லா கவனிக்கணும். சவுலுக்கு கழுதே தேடி போன ஒரு சாதாரண கீசின் குமாரன், பென்யமீன் கோத்திரம், அவனுக்கு ஆண்டவர் கிருபையா ஒரு 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 ராஜரீக அபிஷேகத்தை, ஒரு ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து அவர் தேசத்தில் அவன் கர்த்தர் தலையை உயர்த்தினார். ஆனால் ஒரே ஒரு வருஷம்தான். ஆனால் அந்த வருஷங்களிலே நடந்த சம்பவங்களை நீங்கள் வசனத்தில் நீங்கள் பார்க்கணும், குறிச்சிக்கோங்க. வாசிக்கிறதுக்கெல்லாம் டைம் போயிட்டே இருக்குது. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதில் ரொம்ப அவன் செய்த முதல் தவறு என்னன்னு கேட்டால், வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில், சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்களை அவனை விட்டு சிதறி போனார்கள். சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இதோ சாமுவேல் வந்து விட்டார். இப்போ 12ஆம் வசனம் வாசிங்க வேகமா. verse 12, 12 கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அடுத்த வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். புத்தி, உனக்கு புத்தி இல்லடாப்பா, ஃபூலிஷ்னஸ். அந்த ஃபூலிஷ் புத்தி, உனக்கு புத்தி இல்லையா, ஆர் யூ ஃபூலிஷ் அப்படின்னு கேட்குறாரு அவரு. அப்போ இவ்வளோ நேரம் வந்து குட் ஸ்பிரிட்டை பற்றி பேசினேன். நல்ல ஆவி உடையவன் ஒழித்து கொண்டான், மறைந்து கொண்டான், சீட்டு பேரில் விழுந்தது, அந்த இடத்துல இல்லை, அவனை தேடுறாங்க, காது கேளாதவன் போல இருக்கிறான். ஆனால் அதே மனுஷங்குள்ள ஜஸ்ட் 12 months, 12 மாதத்துக்குள்ள லைஃப் சேஞ்ச் ஆகுது. அதனால தான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த உங்களுடைய தெய்வீகம், ஒவ்வொருவரோடு நான் பேசுறேன், ஆரம்பத்தில் நீங்க கொண்டிருந்த ரட்சிப்பு, ஆரம்பத்தில் நீங்க கொண்டிருந்த அபிஷேகம், ஆமா, இப்போல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. we are all settled, வீடை கட்டியாச்சு, வேலையெல்லாம் செட்டில் ஆச்சு, ரிட்டையர்மெண்ட்டு, பேர பிள்ளைகளோடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ போய் ஆரம்பத்தில் கொண்டு இருந்ததா?
கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே முட்செடியில தரிசனம் கொடுக்கும் போது அவன் சாதாரண மனிதன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனை என் ஆண்டவர் எகிப்துல 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஆட்களை விடுதலை ஆக்குறதுக்கு இந்த மனிதனை தெரிந்து கொண்டார், அந்த மனிதனை தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த மனிதன் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. இல்ல, அந்த மனிதன் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. யோசிக்கணும். ஆரம்பத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், சர்ச்சை கட்டி கொடுத்தோம், பெல் அடித்தோம், அது பண்ணணும் இது பண்ணணும். ஓகே, ஆண்டவர் சொல்வாரு, உன்னுடைய கடைசி காலங்களை நீ குறித்து எச்சரிக்கையாயிரு. கடைசி காலத்தில், ஆமென், கடைசி நாட்கள், கடைசி நாட்கள். இதை சொல்லும்போது அண்ணன் சாம் ஜெபத்துரை அவர்களை நினைவு கூறுகிறேன். எனக்கு ஒரு நல்ல நெருங்கின நண்பனாய் கர்த்தர் அவரை தந்தார். எனக்கு அவருக்கு 10 வருஷம் வித்தியாசம். ஆனால் அவங்க இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு 2 ஆண்டு காலம் இருக்கும்போதே அவர் அடிக்கடி சொல்லுவார், கர்த்தரனை பூரணப்படுத்த விரும்புகிறார், கர்த்தரனை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். எந்த விதமான ஊழியத்தில் இருக்கிற போராட்டத்தெல்லாம் நீ என்கிட்ட கொண்டு வராத, நீங்களே செட்டில் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு அடிக்கடி அடிக்கடி சொல்லுவார். ஆண்டவரனை எடுத்துக்கொள்ள போகிற நேரம் வருகிறது, நான் அதுக்காக ஆயத்தப்படுறேன். என் மனைவினுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். அவளுடைய காலங்களுக்கு பிறகு, அவருடைய காலங்களுக்கு பிறகு நான் திரும்பி பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எப்போதும் ஜெபம், எப்போதும் பாட்டு, எப்போதும் பாட்டு எழுதுறது, எப்போதும் மெடிடேட் பண்ணுறது. நம்ம அதிலெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நமக்கு எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும், நான் எவ்வளோ காலம் இருப்பேன்னு தெரியாது அப்படின்னு தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி பேசினதை அப்போ எனக்கு தெரியல. புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? இப்போ நான் அனுபவத்தோடு பேசுகிறேன், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல. அப்போது நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும், நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னு அவள் டைரியை என் மகா பார்த்துட்டு சொல்கிறா. ஒவ்வொரு பக்கத்துலையும் ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கடைசி காலத்தில் வந்துட்டோம், கடைசி நாட்களில் வந்துட்டோம், வருகையின் விளிம்பில் வந்து கொண்டிருக்கிறோம். சவுல் அபிஷேகம் பெற்றான், கர்த்தர் நல்லா உயர்த்தினாரு. ஆனால் அந்த அபிஷேகத்தின் மேன்மை 1 வருஷம்தான். ஆனால் சாமுவேல் சொல்கிறான், எப்பா காத்திருப்பா, 7 days காத்திரு அப்படின்னா இவன் காத்திருந்தான். காத்து இல்லாமல் இல்லை, காத்திருந்தான். அந்த 7வது நாளிலே சவுல், வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் செய்ய வேண்டியதை சவுல் செய்கிறார். அது அங்கே தான் இருக்கிற மிஸ்டேக்கு. இப்போ நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஐ எம் நாட் ஏ பாஸ்டர்ஸ். நல்ல கவனிங்க, ஊழியர்கள் கவனிங்க. இன்னைக்கு யார் என்ன வேணா பண்ணலான்ற அளவில் ஆகிப்போச்சு, பண்ணலான்ற ஆகிப்போச்சு. நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், நான் சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள், சபையை நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வேலையை போய் நான் செஞ்சேன்னா செய்யலாம், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, ஜனங்கள் சூப்பராக பேசுகிற அப்படின்வாங்க. எனக்கு தெரியாது போச்சே, நீங்கள் முன்னே ஆரம்பிச்சிருக்கலாமேன்னுவாங்க. ஆனால் தட் இஸ் நாட் மை காலிங், என்னுடைய அழைப்பு அது அல்ல. நான் மெய்ப்பண்ணுக்குரிய அழைப்பு அல்ல. சுவிசேஷத்தை ஒரு பக்கம் அறிவிக்கணும், இடிந்து போன அலங்கத்தை ஒரு முறை கட்டணும், சோர்ந்து போன ஆத்துமாக்களை தட்டி விழணும். அதுதான் கர்த்தர் கொடுத்த பாரம். அப்போது இல்லை நான் பேசினா எல்லாரும் இப்போ இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ பார்க்குறாங்க, அதனால நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீ ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சுன்னா வரும். ஏன் தான் வராது? சில பேர் எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு அலையிற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? அப்படி வரும். ஆனால் தட் இஸ் நாட் மை காலிங், அது என்னுடைய அழைப்பு அல்ல. அந்த அழைப்பில் நான் உறுதியாக இருக்கணும், அழைப்பில் உறுதியாக இருக்கணும். சவுலின் அழைப்பு என்ன? ராஜாவின் அழைப்பு. சர்வாங்க தகன பலி செலுத்துகிறது அவனுடைய வேலை அல்ல, அவன் வேலை அல்ல. அவன் பாருங்க,
அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே, எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றார், புத்தியினமாய் செய்தீர். அட முட்டா பயலன்றார், அட முட்டாளன்றார். சாதாரண தமிழ்ல சொன்னா அட முட்டா பயலன்றார். தீர்க்கதரிசி சொல்ற ராஜாவை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ ராஜாவா இருக்கலாம், ஆனா நீ ஒரு முட்டாள் தெரியுமா? உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்னது? ராஜாவின் அபிஷேகம். ஆனா நீ செஞ்ச வேலை என்னது? விஷயம் என்னன்னா, அந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்த உடனே, புரியுதா உங்களுக்கு? இப்போ சில பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அப்பா அம்மாவே அதிகாரம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில சபைகளில் சில கொஞ்சம் வசதியான விசுவாசிகள் பாஸ்டர் அதிகாரம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சில இடங்களில் சில கமிட்டி மெம்பர்ஸ் பாதிரியாரை அதிகாரம் பண்ணுவாங்க. ஐயா வாங்கய்யா போங்கய்யா அப்படியானு. அவன் 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கான், அதுக்குன்னே அபிஷேகம் பெற்று வந்திருப்பாங்க. அவன் நல்லவன கேட்டவன் அவருக்கு ஆண்டவருக்குரியது. இந்த 2 வருஷம் இருக்கிற இந்த கமிட்டி இருக்குல்ல, கமிட்டி சும்மா அந்த மரத்து மூட்டில் உட்காந்துட்டு இருக்கிற கமிட்டி இருக்குல்ல, ஆலயத்துக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கிற கமிட்டி இருக்குல்ல, அது போய் அந்த ஐயரை போய் மிரட்டுவானுங்க. சில இடங்களில் சில பாஸ்டர்ஸை மிரட்டுவாங்க. அதுக்கு இன்னொரு பக்கம், நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருக்கும், அது வேற விஷயம். கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு என்ன சொல்றேன் கேட்டா, நேற்று முளைச்ச காளா மாதிரி இந்த சின்ன பசங்க இன்னைக்கு சம்பாரிச்சுக்கிட்டு தகப்பனை ஏன்னா தகப்பன் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் பாருங்க, கையில் வருமானம் இல்லை பாருங்க, தொழில் முடங்கி போச்சு சிலருக்கு. அவங்க எங்கே போனீங்க, அங்கே போனீங்களா, ஒழுங்கு மரியாதை இங்கே இருங்க அப்படின்னு அப்பாவை மிரட்டுறது, அம்மாவை மிரட்டுறது. காரணம் என்ன? அதிகாரம் கையில் இருக்குன்ற மாதிரி. அப்போ இங்க சவுலுடைய நிலைமை அதுதான். சவுலுக்கு அதிகாரம் வந்த உடனே, ஆளுமை வந்த உடனே இப்போ நம்ம நேரத்தில் பாருங்க, ஆளுமை கையில் வந்த உடனே என்னென்னமோ நடக்குது இல்லை, ஆளுமை வந்த உடனே. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அந்த அனாயிண்டிங் அங்கே லூஸ் பண்ணப்படுது. அனாயிண்டிங், ஆவியில் அசுசி. நம்பர் 1. நம்பர் 2, 1 சாமுவேல் தேவனுடைய பிள்ளைகளை 15ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. 15ஆம் அதிகாரம், வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். 15ஆம் அதிகாரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வாசிக்க டைம் கிடையாது. 2ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் 11ஆம் வசனம் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க ஆண்டவர் பேசுவாரு. 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் வேகமா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காம புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்று ஆண்டவரே பேசுறாரு. சவுல் கிட்ட பேசுறாரு. எப்பா, இந்த அமலேக்கு ஒருத்தன் இருக்கான், அமலேக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் மைண்ட்ல வச்சிருக்கிறேன். அந்த வசனத்துல பாருங்க, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவருக்கு வரிமறித்த செய்கையை என் மனதில் வச்சிருக்கிறேன். இது எப்போ? இது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 17இல் நடந்ததை ஆண்டவர் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நினைவு கூறுகிறார் என்றால் ஆண்டவர்கிட்ட தப்பிக்க முடியாது. இன்னைக்கு ஒன்றும் தெரியாது உங்க காரியம். ஆனா ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று சொல்றேன், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அப்ப அவன் கேவலப்படுவான். அப்ப இன்றைக்கு நான் சொல்றேன், சவுலுடைய அந்த ஆவியில் அசுசி, அபிஷேகம் பெற்றவனாச்சேவன், அவன் மேல ஒரு அனாயிண்டிங்க கர்த்தர் ஊட்டினார்ல. 1 சாமுவேல் 10:1. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ற, அமலேக்கிட்ட நீ அன்பு பாராத. ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்குறாரு, அன்பு பாராட்டாத, அவனை உயிரோட விடாத, அவனை முற்றிலும் அழிச்சிரு, கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏனென்றா என் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அந்த 17ஆம் அதிகாரத்தில் என் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்த மோசையும் யோசுவாவும் நடத்தி கொண்டு வந்தபோது இவன் தான் வழிமறிச்சான், அமலேக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் மனசில் வச்சிருக்கேன்டா, அந்த அமிலேக்கு ஜெனரேஷன் தான் இது, அந்த ஜெனரேஷன் தான் இது. அதனால் நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இவங்ககிட்ட போய் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிடாத. இன்னைக்கு தாத்தா பாட்டியம்மா கிட்ட இருந்த வைராக்கியம் பேர பிள்ளைகிட்ட கிடையாது. ஆனால் எங்கள் தாத்தா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா கோயில் செக்ஸ்டனாக இருந்தார், எங்கள் அப்பா தான் இது பண்ணார், தாத்தா தான் பண்ணாருன்னு. நான் பாரத்தோடு நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, அமிலேக்கோட நீ வந்து அன்பு பாராட்டாத. அமிலேக்குன்னா மாம்சன் அர்த்தம். அமிலேக்கு அப்படின்னா மாம்சன் அர்த்தம். டீட்டெயிலாக நிறைய வசனங்கள் சொல்கிறேன், டைம் கிடையாது. ஆனால் நடந்தது என்ன, அவன் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணுறான்னா, முதல் தரமான இரண்டாம் தரமான, அது வசனம் எங்கே இருக்குன்னா 9ஆம் வசனத்தில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு, வெக்கம் இல்லை அவனுக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாச்சே. இன்னைக்கு சொல்கிறேன், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு லீடர்ஸ், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்ட், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளே, ஆமாம், மற்றவங்க சொத்தை அபகரிக்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அழினா அழிச்சிரு. அது நமக்கு தேவையில்லை. அது அருவருப்பான ஒரு காரியம். அப்போ இன்றைக்கு பாருங்க, அவன் செஞ்ச ஒரு பெரிய தவறுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு 11ஆம் வசனத்தில், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு. அந்த வசனம் பாருங்க, எவ்வளோ ஒரு வேதனையான வசனம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்கும்பா, நான் ரொம்ப மனவேதனைப்படுறேன். ஏன்னா இந்த சவுலை போய் நான் ராஜாவாக்கிட்டேனே. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. இப்போ உங்களையும் நான் என்னை எடுத்துக்கிடுங்க. எங்கேயோ ஒரு மூலையில் விலாசம் தெரியாத ஒரு பையன், இல்லை விலாசம் தெரியாதவன் 81 கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். நீங்கள் விலாசம் தெரியாத ஒரு ஆள், உங்களை கர்த்தர் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணார், ஒரு நம்பி அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பெற்றவங்களோட பேசுகிறேன். 140 கோடி மக்கள் இல்லையா? இன்னைக்கு தான் வாஸ்தவம், கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் 6.2% அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதில் அபிஷேகம் பெற்றவங்க எவ்வளோ பேர்? ஆனால் அபிஷேகம் பெற்றவன் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கானா? அபிஷேகம் பெற்றவன் குடும்பத்தில் உண்மையாக இருக்கானா? அபிஷேகம் பெற்ற புருஷன் தான் மனைவிக்கு உண்மையாக இருக்கானா? அபிஷேகம் பெற்ற மனைவி புருஷங்கிட்ட மனம் திறந்து பேசுகிறாளா? அபிஷேகம் பெற்ற பாஸ்டர்ஸ் விசுவாசிகள் வரமாட்டேங்குது. ஏன் எழுப்புதல் வரமாட்டேங்குது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சவுலை ராஜாவாக்கினது எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குப்பா அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். நம்பர் 3, ஆவியில் அசூசி. 12ஆம் வசனம் 15-12 முடிக்க போறேன். 1 சாமுவேல் 15-12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி, பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவன் தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிறான். ஒரு தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பம். வசனம் சொல்லுகிறது, அவன் கர்மேலுக்கு வந்து தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பல இடங்களுக்கு போய் கில்காலுக்கு திரும்பி வரான். அந்த ஆவியில் அசுத்தம் வந்தவொடனே, ஆவியில் ஸ்பிரிட் அசுத்தம் உள்ள வந்தவொடனே தான் பண்ணுறதெல்லாம் சரின்ற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆரம்ப காலத்தில் தான் ஐயோ நம்ம பண்ண தப்பா ரைட்டா தெரியல, ஏசப்பா தோத்துறான் மன்னிச்சிருங்கப்பான்னு. இந்த பணம் வர 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 வர, பேர் வர 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 வர, புகழ் வர வர வர, அதிகாரம் வந்த வர வர வர, ஆஃப்டர் ஆல் ஒரு வீட்டை கட்டிட்டான்னு வைங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு காரை வாங்கிட்டான்னு வைங்க, கொஞ்சம் செட்டிலான்னு வைட்டான்னு வைங்க, அவன் நினச்சிப்பான் நான் பேசுறதெல்லாம் கரெக்டு, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு, நான் பாடுற பாட்டெல்லாம் கரெக்டு, அது சினிமா டியூனாக இருந்தால் கூட அது கரெக்டு, எல்லாம் கரெக்டு. ஏன்னா பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க, தனக்கென்று ஜெயஸ்தம்பம். சில அரசியல் தலைவர்கள் போகும்போதெல்லாம் கொடியாத்திட்டு போவாங்க பாருங்க, அந்த கொடி கம்பத்துக்கு கீழே அவங்க பேர் போட்டிருப்பாங்க. அவங்க காலத்துக்கு பிறகு அது அங்கே இருக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் தேவனுக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டணுமே தவிர
நான் எனக்காக தேவனுடைய நான் என்னுடைய கிங்டமை நான் கட்டக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கட்டணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறவனுக்கெல்லாம் போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தர் நடத்துவார். அப்போது இன்றைக்கு அந்த பேட் ஸ்பிரிட்டை பற்றி, ஆவியில் அசுத்தி அப்படிங்கிறதுல நான் 3 காரியத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். 3 காரியத்தை காட்டி கொடுத்தேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 14, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 முதல் 11, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12. இதை 3ஐயும் நீங்கள் கொஞ்சம் அப்படி கனெக்ட் பண்ணி அப்புறம் பின்னால் வாசித்து ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆவியில் அசூசி தொடர்ந்து பேசுவேன். ஆவியில் அசூசியை பற்றி நிறைய காரியங்களை பேசுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டு வரார். ஏன்னா எல்லாரும் தான் அந்நிய பாஷை பேசுகிறோம், இல்லை? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறோம். எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது ஐயோ பயங்கரமாக இருக்குப்பா அனாயிண்டிங், செம்மையாக இருக்குப்பா அனாயிண்டிங்கு அப்படின்றாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வேறு மாதிரி ரிப்போர்ட்லாம் வருது. அதனால் பாரத்தோடு ஜெபிப்போம். எல்லாரும் எழுமி நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுமி நின்று ஜெபம் பண்ணுவோம். சந்தா பூரா மஹா துரோ கோரோ, ஆரம்பத்தில் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கே? வெளிப்படுத்தல இருக்கு. எபேசு சபையே, ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கே? சாப்பாடு இருந்தாலும் இல்லைனாலும், காசு இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தருக்கு தோத்திரம் பாடின ஆட்கள். இன்றைக்கு காலையில் என்ன சாப்பிடலாம், மதியானம் என்ன சாப்பிடலாம், சிச்சி இதே சாப்பிட்டு போர் அடிக்குது, வேற சாப்பிடலாமா? அது தப்பு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ராத்திரியும் 20 கோடி மக்கள் உணவென்று இந்தியாவுக்கு படுக்கைக்கு போறாங்களே, அவங்களோட நீ நான் பெரிய ஆளா? இல்லையே. இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியில் அசூசி வேணாம். என் ஆவியில ஸ்பிரிட், என் ஸ்பிரிட்ல ஆண்டவரே ஒரு அசுத்தம் வந்துடக்கூடாது. கையை வைத்து ஜெபம் பண்ணிருங்க. வயசானவங்க கூட, 75 வயசானவங்க, 80 வயசானவங்க கூட ஜெபம் பண்ணுங்க. 18 வயசானவங்க கூட ஜெபம் பண்ணுங்க. என் ஸ்பிரிட் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். என் ஸ்பிரிட்ல டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. என் ஸ்பிரிட்ல கவலை, என் ஸ்பிரிட்ல ஏசப்பாவை துக்கப்படுத்துற மாதிரி நான் நடக்கும் போது உடனே நான் சரண்டர் ஆயிரணும். இயேசுவே, இன்றைக்கு நான் மனதார இந்த சத்தியத்தை பேசுறதுக்கு எனக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றிப்பா. என் ஜனங்கள் அறியாமையினால சங்காரமாகறாங்க சொல்லியிருக்குப்பா. எங்கள் ஜனங்களை, தமிழக ஜனங்களை, தமிழ் பேசுகிற மக்கள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அளவிட்டால் ஆங்கிலத்தில் இப்போ பெங்களூர்ல இருந்து அன்பு சகோதரி மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறாப்பா. ஆங்கிலத்தில் ஆண்டவரே, ஆங்கிலத்தில் கேட்கிறவங்களுடைய இருதயத்துல கர்த்தர் பேசுங்கப்பா. அப்பா அப்பா, எழுப்புதல் எழுப்புதல் சொல்லிக்கிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. காலங்கள் ஓடுகிறதப்பா. பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறாங்கப்பா. இன்னும் நாங்கள் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படலையாப்பா. ஜெபிக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிற ஐயா, ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஆவியில் அசுத்த வேண்டாம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்தணும். அதுதான்ப்பா நீங்க கொடுக்கிற வார்த்தை. பவுலின் ஜெபம் நற்சீர் பொருந்துங்கன்னு ஜெபம் பண்றாருப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி அப்படியே இருதயத்தை பாதிக்கட்டும். அவங்களை கண்ணீரோடு ஜெபிக்க வைங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்க வைங்கப்பா. நாளைய தினம் எங்களுடைய நாள் அல்ல. நாளைக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்கள் சபைகளை வருகைக்கு ஆயத்தப்படுத்தணுங்கப்பா. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே, உலகம், மாமிசம், பிசாசு இவைகளையே சுத்திக்கிட்டு வராதபடிக்கு நம்ம நெருங்கி வாழ உதவி செய்யுங்க. தாத்தா பாட்டியம்மா, வயசான அம்மா தாத்தாமார்களுக்கு, பாட்டியம்மாமார்களுக்காக ஜெபம் பண்றேன். முதியவர்களுக்காக ஜெபம் பண்றேன். இளைஞர்களுக்காக ஜெபம் பண்றேன். திருமண தடைகள் நீங்கும்படி ஜெபிக்கிறேன். வீடுகளில சமாதானம் உண்டாவதாக ஜெபிக்கிறேன். சொத்து தகராறுகள் மாறட்டும்னு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை மட்டும் தாங்கட்டும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.